எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டரும் பொலிட்டீஷியனுமான விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ஜான்வரி 9th ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. அது வந்து சிபிஎஃப்சியோட சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறனால அது தள்ளி போடப்பட்டிருந்தது. அதனால் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க இது பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த சிபிஎஃப்சி அந்த இது இஷ்யூ பண்ணணும், கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன இருக்குன்னா அவங்க கேஸை விட்ரா பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிராக போட்டதை அப்படிங்கிறத நியூஸ் வந்திருக்கு. ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவங்க இவங்க சொன்ன அந்த விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அந்த இதை பர்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இது டியூஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் ஜட்ஜோட அந்த இதில் சிபிஎஃப்சி கிராண்ட் பண்ணுங்கள் யூஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஜான்வரி 27th அந்த சீஃப் ஜஸ்டிஸ் மகேந்திர மோகன் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை ஹோல்டில் போட்டு வச்சுருந்தாங்க. சிபிஎஃப்சியும் அப்பீல் மேல்முறையீட்டுக்கு போயிருந்தனால அந்த இது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஒரு சில சீரியஸ் அலிகேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. மெம்பர் ஆஃப் அந்த போர்டு அகெயின்ஸ்ட் அந்த கண்டென்ட் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த ஃபாரின் பவர்ஸ் அதை பற்றி, அப்புறம் அந்த கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக ரிலீஜியஸ் ஹார்மனி பற்றிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெஞ்ச் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜட்ஜு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க சிபிஎஃப்சி அவங்களுடைய வர்ஷனை சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பெஞ்ச் அந்த இது என்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெட்டிஷன் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸை பண்ணியிருக்காங்கல்ல, மூவ் பண்ணியிருக்காங்கல்ல, அது அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த படத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஒரு சேலஞ்சும் அந்த இதெல்லாம் சிபிஎஃப்சிக்கு அகென்ஸ்டாலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திரும்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க கேஸை. அந்த சிங்கிள் ஜட்ஜ் அந்த பிடி ஆஷா ஜஸ்டிஸ் அவங்களோட இதில் ஃப்ரெஷ் அந்த கன்சிடரேஷனில் அந்த அடக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி சிபிஎஃப்சி கொடுத்து அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸு. ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஆர்டரு பாஸ் பண்ணியிருந்தாலும் இவங்க ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ரோச் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஜட்ஜோட ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 டேஸ்க்கு அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த சிபிஎஃப்சிக்கு அகெயின்ஸ்டாக போட்ட அந்த இதை பெட்டிஷன் அந்த இதை நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஃப்சி அதோடதையே பர்சியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அவங்க விட்ரா பண்ணிட்டனால இப்போ சிபிஎஃப்சி என்ன சொல்கிறாங்களோ, எந்த டைமுக்கு சொல்கிறாங்களோ அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் அட் த அர்லியஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் ஓடிடிலையும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ வரும், இது என்ன ஏது அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.